Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் தொழிலாளர் துறையின் மூலம் முறையாக தேர்வு செய்யப்பட்டு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த பணியாளர்களாக பணிபுரியும் பிஆர்டிசி ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். விவரங்கள் வழங்கலாம். புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழகத்தின் மூலமாக பிஆர்டிசி அனைத்து ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் சார்பில் இன்று தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் 256 ஒப்பந்த ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் புதுச்சேரி போக்குவரத்து கழகத்தில் தொழிலாளர் துறை மூலமாக முறையாக தேர்வு செய்யப்பட்டு கடந்த 10 வருடங்களாக இவர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இவர் பல கட்ட போராட்டங்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், எங்களுடைய அந்த சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என பல்வேறு கட்ட போராட்டங்களை ஈடுபட்டிருந்த நிலையில தற்போது அரசுக்கும் போக்குவரத்து துறைக்கும் அவர்கள் கோரிக்கைகளை வைத்து தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வரை தாங்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். புதுச்சேரியில் கிட்டத்தட்ட ஒரு 65 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதில் அரசு ஊழியர்கள் 5 பேருந்துகள் தற்போது இயக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிஆர்டிசி பணிமனையில் 60 பேருந்துகள் தற்போது நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி அரசு பேருந்து மூலமாக இயக்கப்படும் அனைத்து உள்ளூர் மற்றும் வெளி மாநில பேருந்துகள் அனைத்துமே தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தின் காரணமாக. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.